الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وزدني علما اللهم آتني علما وفهما وفقها اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ந்து நமக்கு பிரியமான, நம்முடைய உயிரை விட மேலான அல்லாஹ்வின் அருட்கொடையாக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரிலே நாம் இன்று நம்முடைய இந்த இறுதி தூதரின் தூய வாழ்க்கை என்ற அந்த புத்தகத்திலிருந்து 9வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம். அர்-ரஹீக்குல் மக்தூமில் இருந்து சுருக்கப்பட்ட இந்த நூல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பினைக்காக வேண்டியும் ஈமானுக்காக வேண்டியும் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அந்த இஹ்லாஸை, தக்குவாவை, இபாதத்தை படித்துக் கொள்வதற்காகவும் நாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த சீரா நம்மிலே பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். உலக வரலாற்றிலே மார்க்க அறிஞர்களாக இருக்கட்டும், அழைப்பாளர்களாக இருக்கட்டும், இன்னும் பல இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை உயிர் தியாகம் செய்த அர்ப்பணிப்பாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரையும் மாற்றியது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நேரடியாக கண்கூடாக பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய பயணம், அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய போர், அவர்களுடைய சமாதானம், இப்படியாக எல்லா காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை அந்த சஹாபாக்கள் நேரடியாக பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீரா, அந்த வாழ்க்கை வரலாறு யதார்த்தமாக அந்த சஹாபாக்களிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாகியதோ, உமர் அவர்கள் உருவாகியதோ, உஸ்மான், அலி போன்றவர்கள் உருவாகியதோ, இன்னும் இது போன்று லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உருவாகியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக அவர்கள் பார்த்து உருவானார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து அவர்களை நாம் கண்கூடாக பார்க்கவில்லை என்றாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்க, தாபிஈன்கள் அதை செவியுற, பிறகு தாபிஈன்கள் அறிவிக்க, தபுஉ தாபிஈன்கள் செவியுற, பிறகு தபுஉ தாபிஈன்கள் அறிவிக்க, இமாம்கள் செவியுற, இப்படியாக ஹதீஸ்களை அறிஞர்களும் சீராவின் அறிஞர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் வாழ்க்கையையும் பதிவு செய்து, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோடு அவர்களது காலத்திலே வாழவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய இந்த சீராவை இப்போது நாம் படிக்கும்போது நேரடியாக அவர்களை பார்ப்பது போன்று நமக்கு உணர்வு ஏற்படுகின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தகவல்களை, செய்திகளை, நிகழ்வுகளை, சம்பவங்களை நமக்கு கோர்வை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே யாராவது ஒருவர் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பிறந்திருக்க வேண்டுமே, ரசூலுல்லாவோடு வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவாரேயானால், அவருடைய ஆசை உண்மையாக இருக்குமேயானால், அவருடைய ஆசை அல்லாஹ்வுக்காக உண்மையாக இருக்குமேயானால், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, ஹதீஸுகளை படிக்கட்டும். கண்டிப்பாக மன ஓர்மையோடு, அந்த சரியான ஞான அறிவோடு, அந்த சிந்தனையோடு அவர் படிப்பாரேயானால்
கண்டிப்பாக நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் அந்த முதல் தலைமுறையினரோடு இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்வதை போன்ற உண்மையான உணர்வை கண்டிப்பாக அவர் உணர்வார். அத்தகைய உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக இன்றைய பாடத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரம்பிப்போம். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் படிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு மிஅராஜ். அரஜ யஅருஜு என்பதிலிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த மிஅராஜ் என்பது. அதாவது மேலே உயரே செல்வது என்பது இதனுடைய அந்த அரபி வார்த்தையினுடைய பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சிரமங்களை பல இன்னல்களை சந்திக்கும்படி செய்தான். காரணம் என்ன? இதற்குண்டான விளக்கத்தை நாம் சென்ற அமர்வுகளிலே பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பண்படுத்துவதற்காக, அவர்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக. யார் சோதிக்கப்படும் போது, கவனமாக கேளுங்கள், யார் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையில் பொறுமையாக இருப்பாரோ, துஆவோடு இருப்பாரோ, மேலும் இபாதத்துகளை செய்வாரோ, மேலும் தனக்கு கொடுக்கப்பட்ட மற்ற பணிகளையும் செய்வாரோ, இந்த 4 விஷயங்களை கவனத்தில் வைக்கணும். சோதிக்கப்படும் போது 4 விஷயங்களை நம்ம கவனத்தில் வைக்கணும். ஒன்று, நம்ம பொறுமையாக இருக்கணும். இரண்டாவது, துஆவோடு இருக்கணும். மூன்றாவதாக இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். நான்காவதாக நமக்கு என்னென்ன பணிகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ, என்னென்ன கடமைகள் நம் மீது சுமத்தப்பட்டிருந்தனவோ அந்த கடமைகளை தவற விடாமல், அந்த கடமைகளில் அலட்சியம் செய்து விடாமல் தொடர்ந்து நாம் அந்த கடமைகளிலே உறுதியாக இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தரஜாவை, நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய கிரேட், நம்முடைய மதிப்பை அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் உயர்த்தி கொண்டே போவான். அதுபோன்று வாழ்க்கையிலே அடுத்து வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாமாக, வழிகாட்டியாக, ஒரு மிகப்பெரிய நேர்வழியினுடைய ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும்போது, وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. அல்லாஹு தஆலா பல காரியங்களை கொண்டு இப்ராஹிமை சோதித்த போது அந்த எல்லா காரியங்களையும் இப்ராஹிம் நிறைவுபடுத்தினார் என்றால் என்ன? பொறுமையாக இருந்தார், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே குறைவு செய்யவில்லை, அல்லாஹு தஆலா தன் மீது சுமத்திய கடமைகளை அவர் அழகிய முறையிலே நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இப்படியாக அவர் அல்லாஹுடைய அந்த சோதனைகளை கையாண்ட போது, சோதனைகளை அவர் எதிர்கொண்ட போது அல்லாஹு தஆலா அவருக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இப்ராஹிமே, கால இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, உம்மை ஒரு இமாமாக, மனித சந்ததிகளுக்கு, வரக்கூடிய தலைமுறையினர்களுக்கு உங்களை நாம் வழிகாட்டியாக, இமாமாக, இந்த தௌஹீதை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஆக்கப் போகிறோம் என்று. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த வழிமுறையை பின்பற்றி, வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, முஹம்மதே இப்ராஹிமுடைய பாதையை பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய கொள்கையை பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டியது போன்று தாங்களும், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா சோதனைகளிலும் இது போன்றுதான் உறுதியாக இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள், இபாதத்துகளிலே அவர்கள் முன்னேறினார்கள், தங்கள் மீது சுமத்தப்பட்ட தாவா பணியிலே அவர்கள் முன்னேறினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நம்முடைய நபியை உயர்த்த நினைக்கிறான், கண்ணியப்படுத்த நினைக்கிறான், அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்த அல்லாஹு தஆலா விரும்புகிறான். வல்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நீங்க குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமங்களை, அவர்கள் அனுபவித்த துன்பங்களை, இன்னல்களை எடுத்து கூறுவானோ, அந்த சிரமங்களுக்கு பிறகு, அந்த இன்னல்களுக்கு பிறகு, அந்த துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா நபியை, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கிறோம், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இன்னல்கள், துன்பங்கள், சிரமங்கள், சோதனைகளுக்கு பிறகு எப்படி அரவணைத்தான், அவர்களுக்கு எப்படி ஆறுதல் கூறினான், அவர்களுடைய மனதை எப்படி சாந்தப்படுத்தினான், அவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை கொண்டு ஆறுதலை அல்லாஹு தஆலா வழங்கினான்,
இப்படியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து இந்த நொடி வரை, அதாவது இப்போது நாம் படிக்கக்கூடிய இந்த சம்பவம் நடக்கப் போகிற இந்த நிகழ்வு வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமங்களில்தான் புரண்டு கொண்டிருந்தார்கள், சோதனைகளில்தான் சுழன்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கஷ்டம் தன் விஷயத்திலும் சரி, தங்களுடைய சஹாபாக்கள் விஷயத்திலும் சரி, அவர்கள் இன்னல்களை, ஆபத்துகளையும், மிகப்பெரிய வலிகளையும் அவர்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள், சந்தித்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அவருடைய உள்ளத்தை பொறுத்தவரை, அவருடைய இதயத்தை பொறுத்தவரை வலிமை உள்ளதாகவும் பலமிக்கவதாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அந்த தோழருக்கு, அந்த தலைவருக்கு, அந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டிக்கு வலி எப்போது அதிகமாகும் என்றால், நல்ல கவனிங்க, உண்மையான தலைவராக இருப்பாரேயானால், உண்மையான வழிகாட்டியாக இருப்பாரேயானால், அவரை பொறுத்தவரை அவருக்கு வலி, மனவலி, உடல் வலி அல்ல, மனவலி, மனவேதனை எப்போது அதிகமாகும், எப்போது கூடும் என்றால், தான் சோதிக்கப்படும் போது, தனக்கு தொந்தரவு கொடுக்கப்படும் போது தனக்கு தொந்தரவு கொடுக்கப்படும் போது அல்ல, தன்னை உண்மையான ஒரு கொள்கைக்காக, பரிசுத்தமான ஒரு நெறிக்காக ஒரு பாமரன், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளியவன் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்பிக்கை கொள்ளும் போது, தனக்கு பின்னால் வரும்போது, அவனிடத்திலே சமுதாயத்தில் எந்த குற்றமும் இல்லாமல், நல்ல கவனிங்க, சமுதாயத்தில் அவன் மீது எந்த குற்றமும் இல்லாமல் இந்த உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காகவே, இந்த சத்தியத்தை நம்பிக்கை கொண்ட காரணத்திற்காகவே, தன்னுடைய ரப்பை, தன்னை படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை அங்கீகரித்த காரணத்திற்காகவே அவன் கொல்லப்படுகிறான், அவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, அவனுடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, அவனுக்கு சொல்லால் வர்ணிக்க முடியாத இன்னல்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன என்பதை அந்த தலைவர் பார்ப்பாரையானால், அறிவாரையானால், அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய மனவலி இருக்கிறதே, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோதனைகளின் போது, இன்னல்களின் போது ஏற்படக்கூடிய வலியை விட கடுமையாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி, நம்முடைய ரசூல், அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் யாசிரை பார்க்கிறார்கள், அம்மாரை பார்க்கிறார்கள், ஹப்பாவை பார்க்கிறார்கள், சுஹைபை பார்க்கிறார்கள், பிலாலை பார்க்கிறார்கள். இப்படியாக தோழர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம். இன்னொரு பக்கம் தனக்கு ஆதரவாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்திருக்கக்கூடிய அந்த மனவலி, தனக்கு ஆதரவாக இருந்த அபூ தாலிப் இறந்திருக்கக்கூடிய அந்த மனவலி, ஹிஜ்ரத்துக்காக சென்ற, ஹபஷாவுக்கு சென்ற சஹாபாக்களுடைய நிலை, அங்கே தன்னுடைய மகள், இப்படியாக பல அந்த வழிகளிலே இருக்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை, மிகப்பெரிய ஒரு உயர்வை எந்த நபிக்கும் அல்லாஹு தஆலா இதுவரை கொடுத்திராத, எந்த இறை தூதருக்கும் அல்லாஹு தஆலா அத்தகைய கண்ணியத்தை வழங்கியிராத ஒரு கண்ணியத்தை, ஒரு பதவியை, ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹுடைய ஒரு உயர்ந்த நெருக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க விரும்பினான், கொடுக்க நாடினான். அதுதான் இந்த மிஅராஜ் என்ற பயணம். அப்போ மிஅராஜ் என்ற பயணத்தினுடைய பின்னணி, இந்த பயணம் நிகழ்ந்ததுடைய பின்னணி என்ன, இதனுடைய அந்த நோக்கமும் அதனுடைய காரணங்களும் என்னவாக இருக்கலாம் என்பதை அறிஞர்களுடைய அந்த விளக்கத்திலிருந்து நாம் ஓரளவுக்கு புரிந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் இப்போ பாடத்துக்குள்ளார போகலாம். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்களிலே மிக குறிப்பிடத்தக்க ஒரு பேரறிஞர், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய மாணவர். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் அகீதாவுடைய பாடங்களில், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மதங்களிலிருந்து
விலகிய நேர்வழி பெற்ற தெளிவான ஒரு மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் பல வழிகட்ட மக்கள் இருக்கிறார்கள், அல்லது வழி தவறிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த வழி தவறிய மக்களிலிருந்து உண்மையான இஸ்லாமை சரியான முறையிலே பின்பற்றக்கூடிய நேர்வழியாளர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற அந்த மன்ஹஜிலே, அந்த அமைப்பிலே செல்லக்கூடியவர்கள். அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அந்த அறிஞர்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து சென்றது அவர்களுடைய உயிருடனும் அவர்களுடைய உடலுடனும். இந்த பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை நடந்தது. அதுபோக கனவிலே பலமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சொர்க்க நரகம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் தனி. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இந்த பூத உடலோடும் இந்த உயிரோடும் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள் என்பது உறுதியான குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரத்தின்படி இஸ்லாமிய நம்பிக்கையாகும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அல்லாஹு தஆலா மிக பரிசுத்தவனாக இருக்கிறான், மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். அவன் எத்தகையவன்? தன்னுடைய அடியாரை அவன் இரவிலே அழைத்து சென்றான். இந்த ஆயத்திலிருந்து நம்முடைய மார்க்க அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸுகள், ஃபுகஹாக்கள், அதாவது அகீதாவுடைய அறிஞர்கள் ஒருமித்து சொல்வது என்ன? தன்னுடைய அடிமை என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. நம்முடைய பேர் அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அவரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அந்த இறைவன் அழைத்து சென்றான் இரவு நேரத்திலே. இந்த இடத்திலே தன்னுடைய அடியாரை என்று சொல்லும் பொழுது இந்த உயிரும் அடங்கும், உடலும் அடங்கும். அபுத் என்ற இந்த வார்த்தை வெறும் உடலுக்கு மட்டும் உள்ளதல்ல, உயிருக்கும் உள்ளது. உயிருக்கு மட்டும் உள்ளதல்ல, உடலுக்கும் உள்ளது. ஆகவே இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம் உடலுடன் அவர்களுடைய பயணமாக அமைந்திருந்தது. இந்த பயணத்தினுடைய தொடக்கம் எங்கிருந்திருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த மக்கா நகரத்தினுடைய மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானியுடைய வீட்டில் இருந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்திலே அமர வைக்கப்பட்டு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவனுடைய வளையத்திலே அந்த வாகனத்தை கட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வருகைக்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகைக்காக முன்கூட்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை எல்லாம் அங்கே ஒன்று சேர்த்து விட்டான். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும், எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் அறிந்தவன். ஹதீஸில் எப்படி வருகிறது? நபிமார்கள் என்று வருகிறது. அப்போ நபிமார்கள் என்று வரும் பொழுது எல்லா நபிமார்களுமாகத்தான் அங்கே இருக்கும். யாரையும் நாம் விதிவிலக்காக நீக்குவதற்கு நமக்கு அங்கே ஆதாரம் இல்லை. அல்லாஹு தஆலா எப்படி ஒன்று சேர்த்தான்? அந்த நபிமார்களையும் வெறும் உயிர்களாக மட்டுமல்ல, உடலோடும் உயிரோடும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தான். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு முஅஜிஸா என்ன வைத்திருந்தான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான், தடுத்து விட்டான் பூமியின் மீது நபிமார்களுடைய இந்த பூத உடலை சாப்பிடுவதிலிருந்து. அப்போ நபிமார்கள் எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய உடல் இந்த பூமியில் இது ஒரு பெரிய முஅஜிஸா இருப்பதோ அப்படியே மண் அரிக்காமல் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தான். இது அல்லாஹ் தஆலா உடைய அந்த சக்தியை பொறுத்தவரை வமா தாலிக அலல்லாஹி பிஅஸீஸ், இது அல்லாஹ்வுக்கு சிரமமான ஒன்றல்ல. எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக படைத்தானோ அவன் மீண்டும் படைப்பதற்கு, எந்த அல்லாஹு தஆலா உடலிலிருந்து உயிரை எடுத்தானோ அதே அல்லாஹு தஆலா அதே உடலிலே திரும்பவும் அந்த உயிரை கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சிரமமானதல்ல. இந்த செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹின் புறத்திலிருந்து வந்திருக்குமானால் கண்டிப்பாக நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்தியும் சரி, அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. இது போக மற்ற அதாவது மனிதர்கள் யாராவது இறந்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதாவது அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அவர்களை அல்லாஹு தஆலா 300 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை உறங்க வைத்து, அதுபோன்று உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஃபஅமாத்தஹுல்லாஹு பிஅத ஆமின் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை மரணத்திலே அல்லாஹு தஆலா வைத்து மீண்டும் எழுப்பினான். இப்படியாக முஅஜிஸாவின் அடிப்படையிலே அத்தாட்சிகளை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா செய்திருப்பதை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறோம். இது போக இதை வைத்துக்கொண்டு இந்த சூஃபி கூட்டத்திலே உள்ளவர்கள், தரீகா கூட்டத்திலே உள்ளவர்கள் அதாவது கற்பனையாக இட்டுக்கட்டக்கூடிய கதைகள் இருக்கின்றனவே, அந்த கதைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவை. நல்ல கவனிங்க, இந்த சூஃபிகளை பற்றி, தரீகாவுடைய இந்த தலைவர்களை பற்றி அப்பப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வர்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தரீகாவுடைய இந்த தலைவர்கள் இருக்கிறாங்களே, புழுகு மூட்டைன்னு சொல்லுவோம், பொய் மூட்டை. அதாவது பொய்யா கற்பனையா கதையை சொல்லி மக்களை ஏமாத்துறதுலையும் மயக்கிறதுலையுமே கொள்கையாக இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், நபிமார்களை பற்றி குர்ஆன் ஹதீஸில் என்னென்ன சிறப்புகள், நபிமார்களுடைய மோஜிசாக்கள் அற்புதங்கள் என்று வந்திருக்கின்றனவோ அந்த அற்புதங்களை அப்படியே வைத்துக்கொண்டு அதை காப்பியடித்து தங்களுடைய ஷேகுமார்கள், தங்களுடைய கலீஃபாக்கள், தங்களுடைய அந்த ஞானிகள் என்பதாக அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ, அவுலியாக்கள் என்பதாக, மகான்கள் என்பதாக, அவர்கள் மீது இத்தகைய சம்பவங்களை பொய்யாக உருவாக்குவது, இது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக, கோட்பாடாக இருப்பதை இன்றளவிலும் நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்களோ, நபிமார்களிலேயே வானத்துக்கு உயர்த்தப்பட்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதை போன்று தங்களுடைய அவுலியாக்களிலும் பலர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு என்கிற அளவுக்கு இந்த மூடத்தனமான அதாவது கொள்கையிலே அதாவது நபிமார்களுக்கு அந்த அந்தஸ்திலே கொண்டு போய் தங்களுடைய அந்த தங்களுடைய மகான்களை, தங்களுடைய குருமார்களை வைக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் பொய்களை இட்டுக்கட்டுவதிலே கை தேர்ந்தவர்கள். எந்த விதமான கூச்சமும் இவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அந்த நபிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அது என்ன தொழுகை? நஃபிலான தொழுகை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இமாமத்தை, அந்த தலைமைத்துவத்தை எப்போது அந்த நபிமார்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, எல்லா நபிமார்களும் ஒருமித்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை அங்கீகரித்து அவர்களை தங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த உண்மையை நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சம்பவத்திலிருந்து படிக்கிறோம். அதாவது எல்லா நபிமார்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே உயர்வானவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதற்குரிய ஆதாரங்களிலே ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தியது. பிறகு அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அழைத்து செல்கிறார். முதல் வானத்திற்கு அழைத்து சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க ஜிப்ரீல் அனுமதி கேட்கிறார் கதவை திறக்கும்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கதவு அங்கே திறக்கப்படுகிறது. சம்பவம் ரொம்ப விரிவாக இருக்கும், நம்ம சுருக்கமாக கொண்டு போகிறோம். வானவர் கேட்குறாரு யாருன்னு சொல்லி, இவங்க சொல்கிறாங்க ஜிப்ரீல்னு சொல்லி. உங்களோட யாருன்னு கேட்குறாங்க, என்னோட நபி இருக்கிறாங்க, அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவு திறக்கப்படுது, போகிறாங்க. இப்படியாக விரிவாக இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி மர்ஹபம் பின் நபிய்யிஸ் ஸாலிஹ்,
மர்ஹபம் பில் இப்னி சாலிஹ், நல்ல மகனுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக, நல்ல நபிக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக என்று முகமன் கூறி அவர்களை வரவேற்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வலது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களுடைய உயிரை காண்பித்து கொடுத்தான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இடது பக்கத்தில் பாவிகளுடைய உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பித்து கொடுத்தான். பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார்கள். இந்த இரண்டாவது வானத்துக்கு போகும்போது அதே போல தான் மலக்கு கேட்குறாரு, யார் வந்திருக்கிறீங்க? முஹம்மது வந்திருக்கிற. உங்களோட யார் இருக்கிறா? என்னோட முஹம்மது இருக்கிறாரு. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கதவு திறக்கப்படுது, போகிறாங்க. அங்கே 2 நபிமார்கள் இருக்கிறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்திய, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றது போன்று அவர்களும் வரவேற்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இந்த மூன்றாவது வானத்திலே அதே போல நிகழ்வு நடக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாமும் வாழ்த்தும் கூறி வரவேற்கிறார்கள். பிறகு அங்கிருந்து நான்காவது வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறார்கள். நான்காவது வானத்திலும் முதல் வானத்தில் நடந்தது போன்று நிகழ்வு நடக்கிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முந்திய நபிமார்கள் வரவேற்றது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார்கள். ஐந்தாவது வானத்திலும் முதல் வானத்திலே எப்படி அனுமதி கேட்கப்பட்டதோ அது போன்ற அனுமதி கேட்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் செல்கிறார்கள். முந்திய நபிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றது போன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வரவேற்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். முதல் வானத்திலே எப்படி அனுமதி கேட்கப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டதோ அதே போன்று முந்திய நபிமார்கள் வரவேற்றது போன்று அங்கே வரவேற்கிறார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வானத்தில் மட்டும் ஒரு சில வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபியை கடந்து போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அழுகை வந்துருச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அழுகை வந்துருச்சு. என்ன அழுகை வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு பின்னால் அனுப்பப்பட்ட ஒரு நபி சொர்க்கத்துக்கு போகும்போது அதிகமான ஃபாலோவர்ஸ், பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானவர்களோடு செல்கிறார்களே, என்னுடைய உம்மத்து அவர்களை விட குறைவா இருக்கே என்பதாக அழுகை. இது பொறாமையினுடைய அழுகை அல்ல, புரியுதுங்களா? இது ஒரு மகிழ்ச்சியினுடைய ஒரு அழுகை. அதே போல தன்னுடைய அந்த தாவாவை நினைத்து அவர்களுக்கு ஒரு அழுகை, தன்னுடைய உம்மத்தை நினைத்து, தன்னுடைய உம்மத்து இந்த மாதிரி புறக்கணிச்சிருச்சே, நிராகரிச்சிருச்சே என்ற அடிப்படையில் உண்டான அந்த அழுகை. அந்த உம்மத்தும் இந்த நபியை ஏற்றுக்கொண்டிருக்குமே ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு நன்மையாக இருந்திருக்குன்னா, 2 நபிமார்களை ஈமான் கொண்ட பாக்கியம் கிடைச்சிருக்கும்ல. ஸோ அதாவது நபிமார்களுடைய அந்த கவலையையும் நபிமார்களுடைய கிரேட் அல்லாஹ்விடத்தில் ஏன் உயர்வானது என்பதற்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள் என்று. அதற்கு என்ன சொன்னார்கள்? எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் என் உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று. அதற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். முதல் வானம் 2வது வானத்தில் எப்படி அனுமதி கேட்கப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்டதோ அதே போன்று 7வது வானத்திலும் நடக்கிறது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், வரவேற்கிறார்கள், வாழ்த்து சொல்கிறார்கள். இப்படியாக 7 வானங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான முறையிலே முதல்ல எல்லா நபிமார்களையும் எங்கே சந்திச்சிட்டாங்க? மேராஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பூமியில் பொதுவான ஒரு சந்திப்பு, ஒரு மாநாடு மாதிரி நடந்துருச்சு.
அதற்கு பிறகு விசேஷமாக எந்தெந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினானோ, அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா பணி எந்தெந்த நபிமார்களுடைய தாவா பணியோடு மேட்ச் ஆகிறதோ, அந்த ஒத்து போய் அதிகமான படிப்பினைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமார்களிடத்திலிருந்து பெற்று தங்களுடைய மீத காலத்திலே தாவா பணி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்குரிய படிப்பினை பாடங்களை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ, இன்னும் என்னென்ன ஹிக்மத்துகளை ஞானங்களை தத்துவங்களை அல்லாஹு தஆலா நாடினானோ, அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபிமார்களுடைய சந்திப்புகளை ஏற்படுத்தினான். யார் யார்? முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் இமாமுல் அம்பியா அபுல் அம்பியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய நம்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சந்திக்க வைக்கிறான். பிறகு அங்கிருந்து சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்பது அல் முன்தஹா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இலந்தை மரம். அதனுடைய பழங்கள் ஹஜர் நாட், அதாவது யமனுடைய ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனுடைய பானைகளை போன்று இருந்தது. அதனுடைய இலைகள் யானையின் காதுகளை போன்று இருந்தன. அவ்வளவு பெரிய மரமாக அது இருந்தது. அந்த சித்ரத்துல் முன்தஹாவிலே தங்கத்தினால் உருவான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் 100 பலவிதமான வகை வகையான நிறங்களும் சூழ்ந்து கொண்டிருந்தன. புரியுதுங்களா? அல்லாஹுவின் படைப்புகளில் யாரும் அதனுடைய அழகை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகாக பிரம்மாண்டமாக அது இருந்தது. பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல் பைத்துல் மஅமூர் والطور وكتاب مسطور في رق منشور والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور. அல்லாஹ் தஆலா ஏழாவது வானத்தில் அல் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு வீட்டை வைத்திருக்கிறான். அந்த வீடு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு கண்ணியமான வீடு. ஒவ்வொரு நாளைக்கும் வெறும் 70,000 வானவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த 70,000 வானவர்கள் உள்ளார போன உடனே அவர்கள் அன்றெல்லாம் இபாதத்து செய்து கொண்டிருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவாங்க. அடுத்த 70,000 பேர் அடுத்த நாள் போவாங்க. இந்த முதல்ல போனாங்கல்ல ஃபர்ஸ்ட் டே, அந்த 70,000 வானவர்களுக்கு இன்று வரை அடுத்து வாய்ப்பு வரவில்லை திரும்ப உள்ளார செல்வதற்கு. அப்போ அல்லாஹ்விடத்தில் வானவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, நபியே உங்களது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவங்களை, வானவர்களுடைய இராணுவங்களின் எண்ணிக்கையை யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல் மஸ்ஜிதுல் மஅமூர் அல் பைத்துல் மஅமூருடைய பிரம்மாண்டத்தை சொல்கிறார்கள். 70,000 மாணவர்கள் அங்கே சென்று அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே சொர்க்கத்தினுடைய கண்கவரக்கூடிய இன்பங்களை, நிஅமத்துகளை, ஆபரணங்களை பார்க்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மேலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுறுகிறார்கள். ஸரீஃபல் கலம், இந்த பேனா கடன்னு எழுதும்போது, இப்போ டைப் ரைட்டிங் அடிக்கிறாங்களா, கடன்னு அடிக்கும்போது ஒரு சத்தம் வருது பாருங்க, அந்த மாதிரி பேனாவை வேகமாக எழுதும்போது வரக்கூடிய சத்தம். அப்போ அல்லாஹ் தஆலா எத்தனை கோடி மலக்குகள் அங்கே அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து எடுத்து அல்லாஹ் தஆலா ஏடுகளை எழுத சொல்லி ஒரு வருஷத்துக்கு உண்டான தக்தீரை அதை அல்லாஹ் தஆலா முதல் வானத்தில் பாதுகாப்பான். ஸோ அந்த மாதிரியான பிரதிகள் எடுக்கப்படக்கூடிய எழுதக்கூடிய சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ஃபிசிக்கலாக நடக்கக்கூடிய ஒன்று. இது புரியுதுங்களா? இதெல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டிய நம்பிக்கையான விஷயங்களிலே ஒன்று. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, 2 வில்களைப் போல அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹு தஆலாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, என்னென்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினானோ அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப்பில்
அல்லாஹ்வை கண்கூடா பார்த்தாங்களா மேராஜுடைய பயணத்தில்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா என்ன? பார்க்கல. ஒரு சில சஹாபாக்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது பார்த்தார்கள் என்ற வார்த்தை மட்டும். ஆனால் அந்த கருத்து இருக்கிறதே ஏற்றமான கருத்தல்ல. பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்றால் உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்த்திருக்கலாம், அதை நம்ம யாரும் மறுக்கல. கண்கூடாக பார்த்தார்களா என்றால் பார்க்கவில்லை. இதே முஸ்லிமுடைய அறிவிப்பில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, நீங்கள் மேராஜுக்கு போனீங்களே அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ரப்பை பார்த்தீர்களா? ஹல் ரஅய்த ரப்பக, உங்களது ரப்பை கண்கூடாக பார்த்தீர்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, நூறுன், அவன் ஒளியாயிற்றே அன்னா அராஹு, நான் எப்படி அவனை பார்க்க முடியும், அதாவது இந்த உடலோட. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கல. ஆனால் இந்த சூஃபிங்க, இந்த தரிக்கால உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, தங்களுடைய மகான்களெல்லாம், தங்களுடைய பீர்கள் முரீதுகள் எல்லாம் அல்லாவை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, தங்களுடைய தரிக்காலை சேர்ந்து அல்லாவை காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு, இது என்ன எக்ஸிபிஷனா, ஷோவா அல்லாஹு தாலாவை இவங்க இந்த துன்யாவில் காட்டுறதுக்கு? ஸோ இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வழிகேடுகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அவர்கள் மக்களை திசை திருப்பி வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அல்லாஹு தாலா இந்த மேராஜுடைய பயணத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்தினா அதில் முக்கியமானது தான் தொழுகை. எவ்வளவு கொடுத்தான்? 50 நேர தொழுகை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு எவ்வளவு ஒரு நமக்கெல்லாம் ஒரு இலகுவாக்கி கொடுத்த சந்திப்புன்னு சொல்லி, இந்த 5 நேர தொழுகையை தொழுகிறதுக்கே இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோமே. இப்போ சரி, 5 நேர தொழுகையை தொழுகிறதுக்கே நமக்கு இன்றைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இதே 50 நேர தொழுகையாக இருந்திருக்குமே ஆனால் என்ன ஆயிருக்கும் நம்முடைய நிலைமைன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு சொன்னாங்க, கண்டிப்பாக அல்லாஹு தஆலா இவ்வளவு தூரம் அவர்களை தனக்கு நெருக்கமாக அழைத்து சென்றிருக்கிறான் என்றால் ஏதோ ஒன்று அல்லாஹு தஆலா கண்டிப்பாக இந்த நபிக்கு ஒன்று விசேஷமாக கொடுத்துருப்பான் என்று. ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சா, என்ன பேசுறீங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி எனக்கு 50 நேர தொழுகையை கொடுத்துருக்கான். உடனே பாருங்கள், மூசா நபி எவ்வளவு இரக்கமானவங்க, எவ்வளவு பாசக்காரங்க, எவ்வளவு கருணை உள்ளவர்கள். முஹம்மதே கது ஜர்ரப்து பனி இஸ்ராயில், எனக்கு இந்த இஸ்ரவேலர்களிடத்தில் நல்ல அனுபவம் இருக்குது, முடியாது, நீங்கள் போங்க அல்லாஹ்விடத்தில், பரவாயில்லை, கேளுங்க, குறைக்க சொல்லி. ஸோ இந்த மாதிரி சில அறிவிப்புகளின்படி 10 சில அறிவிப்புகளின்படி 5 45 தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கடைசியாக போகும்போது நபி முஹம்மதே இந்த 5 நேர தொழுகை அல்லாஹு தஆலா கொடுத்து வரான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த 5ஐயும் இன்னும் குறைக்க சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது என்னுடைய இறைவனிடத்தில் திரும்ப சென்று நான் குறைக்க சொல்வதற்கு. அப்போ அவங்க அதை ஏற்றுக்கொண்டு அவங்க திரும்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார், முஹம்மதே நீங்கள் கடமையை ஏற்றுக்கொண்டீர்கள், என் அடியார்களுக்கு இலகுவாக்கி வைத்து விட்டீர்கள். இது 5 நேர தொழுகை, ஒவ்வொரு நன்மையும் 10 மடங்கு 50 நேர தொழுகையினுடைய நன்மை கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றினால் அல்லாஹு தஆலா ஒரு நாளையில் 50 நேரங்கள் 50 வேளைகள் நீங்கள் தொழுத நன்மையை தரான். அப்போ 24 மணி நேரத்தில் 50 பிரித்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொழுகிற மாதிரி அல்லாஹ் என்ன, அதை விட கம்மியாக 20-25 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தொழுகிற மாதிரி எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள் சுப்ஹானல்லாஹ். 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொழுதுட்டா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொழுத மாதிரியான நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்குறான். கவனிங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தில் அவங்களுக்கு முன்னாடி மதுவும் வைக்கப்படுகிறது, பாலும் வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது ஹுதீத்தல் ஃபித்ரா, நேரான வழிக்கு நீங்கள் வழிகாட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் மதுவை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய உம்மத்து கண்டிப்பாக வழிகட்டு போயிருக்கும். எப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் முழுமையாக வழிகட்டு போனாங்களோ அந்த மாதிரியான வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை பாதுகாத்தான். இந்த உம்மத்தில் கண்டிப்பாக வழிகேடு இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத் என்னவென்றால் இந்த உம்மத்துடைய வழிகேட்டை இந்த உம்மத்தில் உள்ளவர்களே திருத்தும்படி
அதை சீர்திருத்தம் செய்யும்படியான சீர்திருத்தவாதிகளை, அழைப்பாளர்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இது மற்ற உம்மத்தில் கிடையாது. இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் வழிகட்டார்கள் என்றால் மொத்தமாக சேர்ந்து அவங்களுடைய குருமார்கள், அறிஞர்கள், பண்டிதர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வழிகேடு. அதே போல தான் கிறிஸ்தவர்கள் வழிகட்டார்கள் என்றால் அவர்களுடைய பண்டிதர்களிலிருந்து, குருமார்களிலிருந்து, தலைவர்களிலிருந்து அவர்களுடைய பொதுமக்கள் வரை எல்லாமே சேர்ந்து டோட்டலாக 100க்கு 100 வழிகேடு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வழிகேட்டிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை பாதுகாத்தான். சரிங்களா? அப்புறம் சித்ரத்துல் முன்தஹாவிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். நஹரானி லாஹிரானி ஒ நஹரானி பாத்தினானி, 2 அதாவது ஆறுகள் வெளிப்படையானது, 2 ஆறுகள் மறைவானது. புரியுதுங்களா? வெளிரங்கமாக பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ஆறுகள் என்ன? நஹருன் நீல் வ நஹருல் ஃபுராத். அந்த உள்ரங்கமான ஆறுகள் சொர்க்கத்திற்குள் ஓடிக்கொண்டிருந்தன. புரியுதுங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீல் ஃபுராத்தை பார்த்ததிலிருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த இஷாரா தத்துவம் என்னவென்றால், இந்த இடங்களுக்கும் இஸ்லாம் பரவி இஸ்லாமிய ஆட்சிக்குள் இந்த 2 இடங்களும் வரும் என்பதாக, அதாவது ஈராக், ஈரானுடைய அந்த பகுதிகள். அதே போல் நரகத்துடைய காவலாளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர் சிரிக்கவே இல்லை, முகமலர்ச்சியும் புன்முறுவலும் அவரிடத்திலே அறவே இல்லை. அவங்களுடைய பேர் என்ன? மாலிக். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கோபக்காரராக அவரை ஆக்கியிருக்கிறான். அப்போ அந்த நரகத்துடைய வானவராக இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு கோபம் சொன்னால் அல்லாஹ் தஆலா பாவிகள் மேலே எவ்வளவு கோபப்படுவான் யோசித்து பார்க்கணும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நரகத்தையும் பார்த்தார்கள். அதில் பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. குறிப்பாக அனாதைகளுடைய சொத்துக்களை, அதாவது அநியாயமான முறையில் பயன்படுத்தியவர்கள், ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்துக்களை சரியான முறையில் பங்கிடாதவங்க இருக்காங்கல்ல, அதுலேயும் குறிப்பாக அனாதைகளிலிருந்து அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்காதவங்க இருக்காங்கல்ல, அவர்களுடைய உதடுகள் ஒட்டகத்தின் உதடுகளை போன்றிருந்தது. அம்மி குளவிகள் போன்ற நெருப்பு கங்குகள் அவர்களுடைய வாய்களிலே தூக்கி போடப்பட்டு கொண்டிருந்தன. அது அவர்களுடைய பின்வழியாக வெளியாகி கொண்டிருந்தது. அல்லாஹ் சொல்றான்ல, இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லவுன ஸஈரா. நிச்சயமாக யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமான முறையிலே உண்கிறார்களோ அவர்கள் நெருப்பைத்தான் தங்களது வயிறுகளிலே உண்கிறார்கள். அவர்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பிலே எரிந்து பொசுங்கிக் கொண்டே இருப்பார்கள். அதாவது சாவ மாட்டாங்க, அப்படியே எரிந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல வட்டி வாங்கி வந்தவர்களையும், யார் உலகத்தில் இருக்கும் பொழுது வட்டி வாங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களையும் பார்த்தார்கள். அவங்களுடைய வயிறு பெருசா பானை மாதிரி இருந்துச்சு. தங்களுடைய இடத்திலிருந்து எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கு அவர்கள் பூமியிலே புரண்டு கிடந்தார்கள். ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள் காலையிலேயும் மாலையிலேயும் நரகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லப்படும் பொழுது இவர்களை மிதித்தவர்களாக சென்றார்கள். அதே போல விபச்சாரம் செய்தவர்களை பார்த்தார்கள். அவங்களுக்கு முன்னாடி கொழுத்த நல்ல இறைச்சி துண்டு ஒன்று இருந்துச்சு, இன்னொரு பக்கம் துர்நாற்றம் வீசக்கூடிய, அதாவது அந்த வாசம் அடித்தாலே வாந்தி வரக்கூடிய அத்தகைய ஒரு இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்களோ அந்த நல்ல துண்டை விட்டுவிட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த இறைச்சி துண்டை எடுத்து சாப்பிட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இது யாருக்கு? விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? அதே போல இன்னொரு வகையான பெண்களை பார்த்தார்கள். யார் அவங்கன்னு சொன்னால், அதாவது திருமணமாகி கணவனோட வாழ்றாங்க, ஆனால் பிற ஆண்கள் மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைய தங்களுடைய கணவன்மார்கள் மூலமாக பிறந்த குழந்தை போன்று சொல்றாங்கல்ல, அந்த பெண்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க. அவர்களுடைய மார்பகங்கள் கட்டப்பட்டு அவர்கள் அதாவது மேலே உயரமான இடங்களில் கயிறுகளில் சங்கிலிகள், நெருப்பு சங்கிலிகளில் மார்பகங்கள் கட்டப்பட்டு அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்றைய காலத்தில் இந்த பொதுவாகவே எல்லாருக்கும் பொறுமை இல்லாமல் இருக்குது, சபர் இல்லாமல் இருக்குது, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளாத தன்மை இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த டெஸ்ட் டியூப் பேபி, இந்த செயற்கை முறையிலே கருத்தரித்தல்னு சொல்கிறாங்க. நம்முடைய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால், நம்முடைய அறிஞர்களை யாரும் இதை ஏற்றுக்கொண்ட மாதிரி நம்ம இதுவரைக்கும் ஃபத்வாவை பார்க்கல. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த செயலை செய்யக்கூடிய அந்த துறையை சேர்ந்தவர்களுடைய நிபுணத்துவம் பெற்ற அந்த மருத்துவர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், 99% மேலே இதில் பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாற்றமும் நடக்குது. அதாவது பிற ஆணுடைய விந்தை கொண்டு பெண் கருத்தரிக்க வைக்கப்படுகிறாள், அல்லது பிற பெண்ணுடைய விந்தை கொண்டு இந்த பெண் அந்த இவருடைய ஆணோட சேர்த்து கருத்தரிக்க வைக்கப்பட்டு அதாவது சேர்க்கப்படுகிறது என்பதாக.
சமீபத்தில் கூட ஜெர்மனில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி செயற்கை முறையாக கருத்தரிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்தா கிட்டத்தட்ட பல 10 குழந்தைகள், கிட்டத்தட்ட அநேகமாக 60, அதுக்கு மேலே பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. கடைசியில் எல்லாருடைய ஜீனியை எடுத்து பார்த்தா எல்லாமே அந்த டாக்டருடைய இதாக இருக்குது. அந்த மாதிரி தான் சமீபத்தில் மெட்ராஸில் இது பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நடைமுறை காலத்திலையும் அதனுடைய பழக்கங்கள், அதாவது அந்த ஒரு பாவத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உணர முடியுது. அப்போ என்ன செய்யணும்? குழந்தை இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், குழந்தை இல்லையா ஆகுமான ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. உங்களுடைய உடல்களில் என்னென்ன வெளிரங்கமான ஆகுமான மருத்துவங்கள் இருக்குதோ அதை செய்யுங்க. அதுக்கு என்னென்ன பத்தியங்கள் சொல்லப்படுதோ அதை செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, இஸ்திக்ஃபார். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் போய் கடைசியில் இன்னொருத்தருடைய விந்தை தூக்கி குழந்தைய தன்னுடைய கருவோடு சேர்த்து குழந்தைய உண்டாக்கி அதை வயிற்றில் சுமந்து, இதெல்லாம் ஒரு பெரும் பாவம். பாவத்தில் எவ்வளோ பெரிய அதாபுடைய பாவம் என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது படுத்து தான் குழந்தை பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. வார்த்தை பாருங்கள், பிற ஆண்கள் மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டு தங்கள் கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறக்கூடிய பெண்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே ஹதீஸுகளை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அரபி வாசகம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகும்போது மக்காவாசிகளுடைய வியாபார கூட்டத்தை பார்த்தார்கள். அவங்களுடைய ஒரு ஒட்டகம் தவறி போயிருந்துச்சு. அந்த ஒட்டகம் இந்த இடத்துல இருக்கு என்று அந்த வியாபாரிகளுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த மக்காவாசிகளுக்கு தெரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பயணத்தில் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மக்கால நாளைக்கு போய் சொல்லும்போது பிரச்சனை ஏற்படும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நம்பலைன்னா வழியில் குடும்பத்துடைய இன்னாருடைய வாலி வியாபார கூட்டத்தை நான் பார்த்து அவங்க வந்தா கேளுங்கிறாங்க. அதே போல் அவர்கள் வந்ததற்கு பிறகு சாட்சி சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டம் தூங்கி கொண்டிருந்த போது அவர்களுடைய தண்ணீரை எடுத்து குடிக்கிறாங்க. இப்படியான பல சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்லி காட்டுகிறார்கள். அதெல்லாம் அந்த கூட்டங்களின் மூலமாக உண்மைப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜுடைய சம்பவங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த இப்போ சொன்ன சம்பவங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணம் உண்மை என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருந்தது. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இன மக்கள் கூட்டத்தார்களிடத்தில் போய் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை பற்றியெல்லாம் உடனே அறிவிக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட மக்கள் முன்பை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் பண்ணுறது, கேலி கிண்டல் செய்கிறது, கல்லாபு நஷீர், ரொம்ப பெரிய பொய்யனா போயிட்டாரு, அளவு கடந்து பொய் சொல்றாரு, இப்படியாக பேச ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பயணம் உண்மையாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முகத்தஸுடைய அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் முகத்தஸை கண்முன் கொண்டு வந்து காண்பித்தான். அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். குறைஷிகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ குறைஷிகளால் அறவே மறுக்க முடியல. அதே போல் அந்த மேராஜ் போகக்கூடிய வழியில் வியாபார கூட்டத்தை சந்தித்தாங்கல்ல, அவர்கள் அந்த கூட்டம் எப்போது மக்காவுக்கு வரும் என்பதை அவங்க இந்த நடையில் நடந்து வந்தாங்கன்னா எப்போ மக்கா வந்து சேருவாங்க, அவர்களுடைய காணாமல் போன ஒட்டகத்தை அறிவித்து கொடுத்தாங்களே அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே இருந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்காவாசிகள் நிராகரிக்கவே செய்தார்கள். இது ஒரு பெரிய சூனியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அற்புதத்தை மறுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை மக்கள் எல்லாம் பொய் என்று கூறிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக இந்த செய்தி உண்மையானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்று உண்மைப்படுத்திய போது அன்றிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்ற அந்த பட்டம் வழங்கப்பட்ட சித்தீக் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேராஜ் பயணத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே எந்த அளவுக்கு முடியுமோ இந்த மேராஜ் பயணத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்த்து அடுத்து மீதம் இருக்கக்கூடிய பாடங்களை இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கேட்பதோடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து ஈமானிய இல்மான பாடங்களை படிப்பினைகளை அமல் சார்ந்த பாடங்கள் படிப்பினைகளை பெற்று அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அல்லாஹுடைய நெருக்க
சுவர்க்கத்தை பெறுவதற்கு, மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, எளிதாக்கி தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு. பாரக்கல்லாஹு லி வ லக்கும். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அல்லாஹுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பின்னால் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டு கண்ணால் பார்த்ததற்கு ஆதாரமாக அதை நிரூபிக்கிறாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வெளிப்படையான அந்த அறிவிப்பு இருக்குது, ரெண்டுக்குமே இடம்பாடானது. அதாவது கண்ணால் பார்த்ததை சொல்கிறாங்களா, கல்பால் பார்த்ததை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஸோ அதனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய மற்ற எல்லா அறிஞர்களும், அதில் இன்க்ளூடிங் சஹாபாக்களுடைய ஜமாஅ, புரியுதுங்களா, அந்த அவர்களுடைய அந்த அந்த கூற்றின்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை கண்கூடாக பார்க்கவில்லை, கல்பால பார்த்தார்கள் என்பது மற்ற ஹதீஸுகளிலிருந்தும் நமக்கு நிரூபணமாக இருக்கிறதுனால இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூற்றுக்கும் கல்பால் பார்த்ததை தான் இப்னு அப்பாஸ் உறுதி செய்கிறாரு, கண்ணால் பார்த்ததை பற்றி இப்னு அப்பாஸ் உறுதி செய்யலை, புரியுதுங்களா என்று சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது சம்பந்தமான அந்த ஞானம் அப்போது இல்லை, பின்னால் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்கள் இதிலிருந்து விலகி கொண்டார்கள், மற்ற சஹாபாக்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் அதை திருத்தி கொண்டார்கள் சொல்லி. ரெண்டாவது, அகீதாவுடைய விஷயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உசூல்களில் கருத்து வேற்றுமை இருக்காது என்று சொல்லும் பொழுது, இந்த அல்லாஹுவை பார்த்தல், அல்லாஹுவை பார்க்க முடியாமல் இருப்பது, இது பின்னாடி உள்ள காலகட்டங்களில் தான் அக்கீதாவில் கொண்டு சேர்க்கப்படுது. எப்போ வழிகேடுகள் அதிகமாகி பிரச்சனைகள் வருதோ அப்போ தான் இது அக்கீதாவில் கொண்டு சேர்க்கப்படுது. சரிங்களா? அப்படியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அக்கீதாவுடைய காலத்தில் பின்னாடி சேர்க்கப்படுது. எப்படின்னா, அக்கீதாவுடைய பாடங்களில் நிறைய விஷயங்கள் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், இமாமத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, புரியுதா? அப்போ மெயினான அந்த அடிப்படை அக்கீதாவுடைய உசூல் இருக்கும்ல, அல்லாஹுடைய அந்த மறுமை சம்பந்தப்பட்டது, அல்லாஹுடைய தாத்து சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல் கதிர் சம்பந்தப்பட்டது, மலக்குகள் சம்பந்தப்பட்டது, ஸோ இதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் மாற்று கருத்துகள் இல்லை. அப்போ இது பின்னாடி அக்கீதாவில் மசாயிலுடைய விஷயமா இருந்தார்கள். அதாவது அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்பதிலேயோ, அல்லாஹு தஆலாவை மறுமையில் பார்ப்போம் என்பதிலேயோ எந்த விதமான கருத்து வேற்றுமையில் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அந்த அறிவிப்புகளின்படி, புரியுதுங்களா, அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா இல்லையா என்று ஏற்படக்கூடிய இந்த இஃப்திலாஃப் இருக்குது. இது பின்னால் வந்த அடிப்படையில் தான் உசூல்களில், அக்கீதாவுடைய உசூல்களில் சேர்க்கப்படுது. முன்னால் அக்கீதாவுடைய உசூல்களில் உள்ள ஒரு விஷயமா இது இல்லை. இப்படியாக சில பதில்களை நம்முடைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கல்பால பார்க்கறது அப்படிங்கிறது என்ன, எப்படி அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அதை பற்றி நம்ம சொல்ல முடியாதுமா. இது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முஅஜிஸால அற்புதங்களில் ஒன்று. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விவரிக்கலை. அதனால் நம்ம அது சம்பந்தமாக டீட்டெயிலாக விவரிக்க முடியாது. சித்ரத்துல் முன்தஹால இருக்கும் பொழுது அபிஷிர் பி நூரைனி ஊதீதஹுமா சூரத்துல் ஃபாத்திஹா வ ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா. அதாவது அடுத்தது அநேகமாக யுக்ஃபரு லிமன் மாத்த மின் உம்மத்திஹி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இணை வைக்காமல் இறந்தவருக்கு மன்னிப்பு. முதலாவது தொழுகை, இரண்டாவது சூரா பக்ராவுடைய இறுதி வசனங்கள், மூன்றாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இறப்பவருக்கு மன்னிப்பு. உங்களுடைய பெரிய அறிஞர்கள்ட்ட கேளுங்க, பொருளாதார ஹலால் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள்ட்ட கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் நான் அதாவது மார்க்க அழைப்பாளர்களில் ஒரு அழைப்பாளனா கண்டிப்பாக வட்டியை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க, கட்டுறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும். அதுதான் நான் பொதுவாக குர்ஆன் அடிப்படையில் அட்வைஸாக சொல்ல முடியும். இதற்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தில் எந்தெந்த வகையில் நீங்கள் வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்பதற்குண்டான அந்த அறிவுரைகளை பொறுத்த வரைக்கும் அதை உங்கள் சூழலை அறிந்தவர்கள், உங்களுடைய அந்த பொருளாதாரத்தையும் நாட்டுடைய சட்டங்களையும் அங்கே உள்ள அந்த அடிப்படைகளையும் அறிஞ்ச மார்க்க அறிஞர்கள் தான் அது சம்மந்தமாக உங்களுக்கு தெளிவு கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
எல்லாத்துக்கும் காரணம் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் ஒரு சமூகத்தை நாம் உருவாக்காதது இது எல்லாத்துக்கும் காரணம். எல்லாம் பாதுகாக்கணும். அதை பற்றி நம்ம சிந்திக்காதது, நமக்கு ஹிலாஃபத்து இல்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு யாருமே எந்த தடையுமே கொடுக்கல. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை, அமானிதம் பேணாதது, வாக்கை மீறுவது, மோசடித்தன்மை இதெல்லாம் அதிகமானதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இன்றைக்கி பல பேர் வட்டியில் போயிருக்கிறதுக்கு காரணம், அதாவது தன்னுடைய செல்வத்தை வட்டிக்கு கொடுத்து பெருக்கிறவங்களுக்கு தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதாபு. யார் நிர்பந்தத்தினால் பிறரிடமிருந்து வட்டிக்கு வாங்குறாங்களோ, அதாவது தங்களுடைய வறுமைக்காக வேண்டியோ அல்லது ஒரு சூழ்நிலையிலையோ அல்லது எந்த காரணமோ, புரியுதுங்களா, அந்த தண்டனை இதை விட குறைவாக இருக்கலாம். ஆனால் அது நேரடியாக இதுக்கு சொல்லப்பட்டது. இந்த சட்டம் நேரடியாக சொல்லப்பட்டது யார் தன்னுடைய செல்வத்தை பெருக்குவதற்காக வேண்டி வட்டிக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள சட்டம் இது. அடுத்து ஒரு தமிழ்ல இருக்க கேள்வி. ஆனால் பொதுவான சாபம் என்பது எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. வட்டி வாங்கியவன், வட்டிக்கு கொடுத்தவன், வட்டிக்கு சாட்சி வைத்தவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், வட்டிக்கு எழுதுறவன், எல்லாத்துக்கும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஒரு சாபம் செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த உங்கள் மேலே சுமத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹக்குகளையும் நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, சோதனை அதிகமான உடனே தொழுகையை விட்டுடுறாங்க, சோதனை அதிகமான உடனே ஜக்காத்து கொடுக்கறத விட்டுடுறாங்க, சோதனை அதிகமாக இருக்கும் பொழுது ஹஜ்ஜு செய்கிறத விட்டுடுறாங்க, இபாதத்தை விட்டுடுறாங்க, அல்லது தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை விட்டுடுறாங்க. இதெல்லாம் அவங்க சோதனையில் தோற்று போயிட்டாங்கிறதுக்கு உண்டான அந்த அறிகுறிகளில் ஒன்று. வேறு ஏதோ ஒரு கேள்வி, இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பது பற்றின்னு கேட்குறாங்க. உங்களுடைய செல்வங்களை வீட்டுகளில் பாதுகாக்க முடியாதுன்னு இருக்குதோ, அரசாங்க ரீதியாகவும் சரி அல்லது மற்ற ஆபத்துகள் ரீதியாகவும், அந்த மாதிரி ஒரு இடங்கள் சூழ்நிலைகளில் மட்டும்தான் நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம், சேவிங் அக்கௌண்ட்டு. அப்படி வைக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா காசுகளை நம்ம எடுத்து நன்மையை நாடாமல் யாராவது வறியவர்களுக்கு கொடுத்து நம்முடைய பொறுப்பிலிருந்து நம்ம வெளியாக்கிடணும். நாமோ நமக்கு நெருக்கமாக வேண்டியவங்களோ அதை கொண்டு பயன்பெறும்படி நம்ம செய்யக்கூடாது. அதை கடுமையான வறுமையில் உள்ளவங்களுக்கு சதக்காவுடைய நியத்து இல்லாமல் நம்ம கொடுத்து கழிச்சிடணும். கேன் டூ ஆல் டேஸ் ஆல் டைம்ஸ், நோ ப்ராப்ளம். அது சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட நாள்களில் தான் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் வீக் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பார்த்து செய்யலை, எப்போ வேணாலும் செஞ்சுருக்கிறாங்க. Jazakumullah khairan, barakallahu feekum. I think that is for today. Everyone, Jazakumullah khairan for attending, Sheikh. Longer time and for the effort. Jazakumullah khairan, Sheikh. Jazakumullah khairan. Please remember all of us in your du'as. நீங்க travel இருக்கீங்க, நீங்க inshallah நீங்க remember பண்ணுங்க. சும்மா ஊரை சுத்திட்டு இருக்க. Jazakumullah khairan. So inshallah alhamdulillah கேக்குறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா பாடங்கள்லாம்? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மக்களுக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், அதான் நோக்கம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்தியாவிலிருந்து சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.